ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. சாந்தாம் சாரத பார்வணேந்து வதனாம் பத்மாசனே சம்ஸ்திதாம் பக்த்யா பாவன ராம கிருஷ்ண சரணாம்போஜாம் பஜந்தீம் சிவாம் சம்சாரானலதக்த பக்த ஹிருதயே சஸ்வத்கிருபாவர்ஷிணீம் அம்பாம் நிஸ்துல கீர்த்தனீய சரிதாம் ஸ்ரீ சாரதாம் பாவையே. குழந்தை சாருவின் சித்தம் கவர்ந்த பித்தரான அந்த கதாயிதான் நம் கதாநாயகர். கதாயி என்பது செல்லப்பெயர். கதாதர சட்டோபாத்தியாயர் என்பது அவருடைய முழு பெயர். இப்போது அவரை உலகம் பைத்தியமாக எண்ணினாலும் இந்த பிள்ளை பிறந்ததே தங்களது பெரும் பாக்கியம் என்று ஆதியில் அவருடைய பெற்றோர் வியந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். காமார்புகூரை சேர்ந்த எளிய அந்தணர்களான சுதிராமுக்கும் சந்திரமணிக்கும் வாய்த்த சத்புத்திர பாக்கியந்தான் கதாதரர். சுதிராமும் சந்திரமணியும் அந்த குழந்தை கயா க்ஷேத்திர நாதனான நாராயணனின் அம்சம் என கண்டுகொண்டு அதற்கு கதாதரன் என்று பெயரிட்டனர். புரளும் குழலும் குழலனைய தீங்குரலுமாக குழந்தை கதாதரன் இயற்கை அன்னையின் மடியில் வளர்ந்தான். மாந்தோப்புகளிலும் வயல் வரப்புகளிலும் அவனது பாலப்பருவம் தவழ்ந்து விளையாடிற்று. அம்பிகை உலகெங்கும் பரப்பியுள்ள அழகுகளை எல்லாம் அப்போதே கதாதரன் உணரத் தொடங்கினான். 6வது வயதில் கருமுகில்களின் பின்னணியில் தூய வெண்ணிற நாரைகள் பறப்பதை கண்டபோது தன் உணர்விழந்து அழகுகளின் ஆதாரமான அம்பிகையிலேயே தோய்ந்தான் கதாதரன். பள்ளிப்படிப்பை விருப்பமின்றியே ஏற்ற கதாதரன் தெய்வீகமான இசையிலும் தெய்வ கதைகளை விவரிக்கும் நாடகத்திலும் ஈடுபாடு கொண்டிருந்தான். நாடகத்தில் சிவவேடம் தாங்கியவன் தன் நிலையை இழந்து சிவத்திலேயே லயமானான். சஞ்சரித்து கொண்டே இருக்கும் சாது ஜனங்களின் சங்கத்தில் குதூகலித்தான். தேவதேவியரை தியானிக்கத் தொடங்கிய அளவிலேயே மனசு குவிந்துவிடும் உயரிய நிலை கதாதரனுக்கு இரத்தத்திலேயே ஊறியிருந்தது. சுதிராம் காலகதிக்கு இலக்கானார். குடும்பத்தின் வறுமை பயங்கரமாயிற்று. கல்வி கற்று ஏதேனும் ஒரு தொழிலை நடத்த வேண்டிய அவசியம் கதாதரனுக்கு ஏற்பட்டது. கல்கத்தாவில் சம்ஸ்கிருத பாடசாலை நடத்தி கொண்டிருந்த தன் தமையனாரான ராம்குமாரரை சென்றடைந்தான் 16 வயது கதாதரன். அவர் அவனை ஜீவனோபாயத்திற்கான கல்வி கற்குமாறு தூண்டினார். கதாதரன் சிந்திக்கலானான். இப்பள்ளி படிப்பினால் நான் மேலும் தூய்மை பெறுவேனோ? அது என் பக்தியை வளர்க்குமா? கடவுளை நினைத்து என் தந்தை எளிய வாழ்வு வாழ்ந்தாரே, அதை போல நானும் வாழ இந்த கல்வி சிறிதேனும் உதவுமா? அஞ்ஞானத்தையும் போக்கிய அபிலாஷையையும் வென்று பரம்பொருளை நுகர இந்த எழுத்தறிவு உபயோகமாகுமா? ஆகவே ஆகாது என்ற உறுதியான மறுமொழியை கதாதரனின் உள்ளம் அளித்தது. அப்படியானால் எழுத்தறிவில்லாவிடினும் கடவுளை காணும் பாதையில் செல்வதே அல்லவா சாலச் சிறந்தது என்று அவன் மனசு திட சங்கல்பம் பூண்டது. சகோதரரிடம் கூறினான் கதாதரன். வெறும் சப்பாத்தியும் வெண்ணையும் சம்பாதிச்சு தரும் படிப்பை வச்சுண்டு நான் என்ன செய்யறது? ஹிருதயத்தில் ஒளியை நிரப்பி திருப்தி ஊட்டுகிற ஞானமல்லவா எனக்கு தேவைப்படுறது. ராம்குமாரரால் விடை சொல்ல இயலவில்லை. இந்த சமயத்தில் ராணி ராசமணி என்ற கரையர் குல சீமாட்டி கல்கத்தாவை அடுத்த தக்ஷிணேஸ்வரத்தில் பவதாரிணி என்னும் காளிக்கு ஒரு ஆலயம் எடுத்தாள். பவதாரிணி என்றால் சம்சார கடலிலிருந்து மோட்ச இன்பத்துக்கு கடத்துவிப்பவள். இவ்வாலயத்தின் அர்ச்சகராக ராம்குமாரர் நியமிக்கப்பட்டார். கதாதரர் ராம்குமாரருடன் தக்ஷிணேஸ்வரம் வந்தடைந்தார். அதாவது கரையில் கிடந்த மீன் மீண்டும் சாகரத்தில் சேர்ந்துவிட்டது. ராம்குமாரர் 1856ஆம் ஆண்டு காலமானார். கதாதரரே பவதாரிணியின் அர்ச்சகரானார். அப்போது அவருக்கு வயது 20. ஆரம்ப காலத்தில் அவர் சமய நூல்களை அறிந்திருக்கவில்லை. நானாவித ஆன்ம சாதனைகளின் நுணுக்கங்களை அறிந்திருக்கவில்லை. அவருக்கு முறைப்படி உபதேசம் கூறி வழி காட்டுபவர்களும் அப்போது இல்லை.
எனினும் அவரிடமே இவற்றுக்கெல்லாம் மேம்பட்ட அற்புதமான ஒன்று இருந்தது. அம்பிகையை நேருக்கு நேர் காண வேண்டும் என்ற அவரது உள்ளத்தின் அடிவாரத்தில் இருந்து பிரவகித்த ஆர்வந்தான் அந்த அற்புதம். அழுதால் உன்னை பெறலாமே என்று மணிவாசகர் கூறியவாறு நெட்டுயிர்த்து கதறி அழ அறிந்திருந்தார் கதாதரர். சின்னஞ்சிறு குழந்தை தாய்க்காக எப்படி அலருமோ அப்படியே காளி மாதாவின் தரிசனத்துக்காக அலறனானார் கதாதரர். கருங்குழல் அவிழ்ந்து தொங்கும், கண்களில் கருணை பொங்கும், அருங்குண நாணம் ஓங்கும், ஆடையும் தலைமேல் வாங்கும், சுரங்களில் வளைகள் தங்கும், கற்பினு கரசி பூவின் சரங்கொடு காமன் தீண்டா சாரதா அன்னை வாழ்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.